ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூ எப்படி ஈஸியாக கட்டுறதுன்னு. இப்போ நம்ம நூலை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் நாட் போட்டுட்டேன். இப்போ நான் கொறுக்க ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல நம்ம இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் கொறுத்து சொருகிடணும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம நார்மலாக பின்னுறதை விட இப்படி பண்ணும்போது நல்லா நெருக்கமாகவும் வரும். சின்ன சின்ன காம்புள்ள பூ கூட நம்மளால் ஈஸியாக கொறுத்துடலாம். கெட்ட முடியாத பூவை கூட இதில் வச்சு நம்ம பின்னிடலாம். தலையில் வைக்கும்போது பார்க்கும்போது கூட இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி வைக்கும்போது நெருக்கமாக நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 5 பூவாக வச்சு உள்ளே தள்ளிக்கலாம். கீழே முடிய தள்ளணும். முக்கியமான விஷயம், இது வந்து தேவையான அளவுக்கு தான் நூல் எடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா இந்த பூ என்ன ஆகும்னா நம்மளால் வெட்ட முடியாது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நூல் எடுத்துக்கணும். நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெட்டினோம்னா எல்லா பூவும் அவுந்து வந்துடும். நம்ம கடைசியாக முடிச்சு போடுவோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கடைசியாக கொறுக்க போகிறேன். நான் இவ்வளோ ஆனால் ஏற்கனவே கொறுத்து முடிச்சிட்டேன். இப்போ கடைசியாக கொறுக்க போகிறேன். இப்போ கொறுத்து முடித்ததும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். நான் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இதை மிச்சம் இருக்க நூலை வெட்டிக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும், இல்லைன்னா அவுந்துடும். இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ டைட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. கேப்பே இல்லாமல் அழகாக வரும். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.